ஏ ஒரு நிமிஷங்க. அதாவது இந்த சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கான டிஃபரன்சியேஷன் தெரியுமா? சிடி, எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ இதுக்கான டிஃபரன்சியேஷனே இப்ப நான் இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாரி மெடிக்கல் கன்டென்ட் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே ஸ்கேன். எக்ஸ்ரே ஸ்கேன் அப்படின்றது இந்த ஸ்கேனில் எக்ஸ் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ் ரேடியேஷன்ஸ் அப்படின்றது ஒரு அன்னோன் ரேடியேஷன். எக்ஸ் அப்படின்னா மேக்ஸில் அன்னோன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ரேடியேஷனுடைய நேச்சர் என்ன அப்படின்றது தெரியாததுனால இதுக்கு எக்ஸ் ரேடியேஷன் அப்படின்ட்டு பேர் வச்சுட்டாங்க. இந்த எக்ஸ் ரேடியேஷன் ஒரு பேஷண்ட்டுடைய இமேஜஸை கேப்சர் பண்ணி அந்த பேஷண்ட்டுடைய போனில் இருக்கக்கூடிய அப்நார்மாலிட்டியை நமக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு ஃப்ராக்சர் இருக்குது, இல்லை அந்த பேஷண்ட்டுடைய ஜாயிண்ட்டில் எதுனா நேரோவிங் இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ்ரேஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அப்நார்மாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக. அது மாதிரி இந்த எக்ஸ்ரேனுடைய காஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ரொம்பவே லோ. இதுக்கு வந்து நம்ம ரொம்ப அதிகமாக செலவு பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம லங்கில் எதனா இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே இந்த எக்ஸ்ரேஸில் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிடி ஸ்கேன். சிடி ஸ்கேன்னு பார்க்கும்போது இது மல்டிபிள் ஆங்கிளில் இமேஜஸை கேப்சர் பண்ணும். இதுலையுமே வந்து எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணுவாங்க. இதில் எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஆங்கிளில் இமேஜஸை கேப்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இமேஜஸ்லாம் கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த கம்ப்யூட்டர் அந்த மல்டிபிள் ஆங்கிளில் கேப்சர் பண்ண இமேஜஸை ப்ராசஸ் பண்ணி நமக்கு 3D இமேஜஸாக காட்டும். அந்த 3D இமேஜஸை வச்சு நம்ம அந்த பர்சனுடைய இமேஜஸில் கொரோனல், சாஜிட்டல், ஆக்சியல் இந்த மாதிரி மல்டிபிள் வியூஸில் நம்மளால் இமேஜஸை பார்த்துக்க முடியும். இந்த சிடி ஸ்கேன்லன்னு பார்க்கும்போது எக்ஸ்ரேவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான ரேடியேஷன்ஸ் நமக்கு வரும். அதே மாதிரி இந்த எக்ஸ்ரேவை கம்பேர் பண்ணும்போது சிடி ஸ்கேன் ரொம்பவே எக்ஸ்பென்ஸ் ஆனது. நெக்ஸ்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்றது எம்ஆர்ஐ ஸ்கேனில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் ரேடியேஷன்ஸே கிடையாது. மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி தான் இதில் இமேஜஸ் க்ரியேட் ஆகுது. அதே மாதிரி இந்த எம்ஆர்ஐயில் வந்து மெயினாக எதுக்கு எடுப்பாங்க அப்படின்னா, பேஷண்ட்டுடைய லிகமெண்ட்டு, டெண்டான்ஸு, நர்வ்ஸு இதில் எதனா டேமேஜ் இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக எடுப்பாங்க. அதாவது நரம்பு ஜவ்வெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதில் எதுனா வேரியேஷன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த எம்ஆர்ஐ எடுப்பாங்க. அதே மாதிரி சாஃப்ட் டிஷ்யூஸும் இந்த எம்ஆர்ஐயில் பார்த்துக்கலாம். நம்ம எக்ஸ்ரே, சிடி ஸ்கேனை கம்பேர் பண்ணும்போது எம்ஆர்ஐனுடைய ஸ்கேன் டைம் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி இந்த எம்ஆர்ஐ ரொம்பவே எக்ஸ்பென்ஸ் ஆனது. இதே செலவு பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் அந்த பேபியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுனால. பட் எம்ஆர்ஐ ஸ்கேனில் தான் ரேடியேஷன் இல்லையே அப்படின்றதுனால அந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம். எம்ஆர்ஐ அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எதை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். பை.